எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. பல ட்ரேடர்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அடடா, ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு இல்லைன்ட்டாங்களே, வெறி கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு எல்லாத்து மேலேயும் டேரிஃப் போட்டு அந்த நோபல் பரிசு கொடுக்குற நாட்டு மேலேயே, அந்த அமைப்பு மேலேயே ஒரு 100% டேரிஃபை போடுறான்னு என்னத்தையாவது ஒன்று பண்ணி விட்டா நம்மளுடைய மார்க்கெட்டில் ஏதாவது கிராஷ் இது கொண்டு வந்துருவாங்களோன்னு எல்லாம் பயப்படுறாங்க. சத்தியமாக பல மணி நேரங்களுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. ரொம்பவுமே இந்த அமைப்பு ரொம்பவுமே சீக்கிரட்டாக ஆளுகளை தேடிட்டு இருப்பாங்க போல. யாருன்னே நீ தெரியலையம்மா, உனக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கேன்னு பல பேர் ஷாக்காகவும் இருக்காங்க, ஆனந்தமாகவும் இருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் வேண்டாம், என் வாயில் கண்டபடி வந்துடும், கண்டிப்பாக இன்னைக்கு நடுராத்திரியில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஏதாவது ஒரு ட்வீட் அவரோ அல்லது அவருடைய படை மகாவா மெகாவா அந்த படை கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரீட்டு போட்டு அசிங்கமாக இந்த நோபல் பிரைஸ்காரங்களை பண்ண போகிறாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இனி இத்தனை போர்களை நான் தீர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல டேரிஃப் கட்டணங்களுக்கு இது ஏதாவது உயர்த்துறாரு, ஏதாவது ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறாருன்னா, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு தான் மகாலட்சுமி வந்த மாதிரி வெள்ளிக்கிழமை என்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, தடம் மாறிய கரடிகள், இந்த கரடிகள் காட்டுக்குள் போக வேண்டிய கரடிகள் எங்காவது நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துருமோன்னு நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். கரடிகளுடைய மூஞ்சியில் இன்னைக்கு சந்தோஷமே இருக்காது. ஒரு மாதிரி பைல்ஸ் இருக்கிறவங்கள 50 கிலோமீட்டர் 2 வீலர், அதுலேயும் குறிப்பாக டிவிஎஸ் 50 ஓட்டிட்டு வாப்பா, நிறுத்தாம டீ குடிக்கிற கூட நீ நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அவங்கெல்லாம் எப்படி மூஞ்சி இருக்குமா வச்சுக்குவாங்களோ அது மாதிரி சமீபத்தில் மார்க்கெட் இறங்குச்சு. எப்படி காளைகளை ஏமாற்றி விட்டுட்டு மார்க்கெட் மேலே போகாமல் கீழே இறங்குச்சோ, அதே மாதிரி இப்போ கரடிகளை ஏமாற்றிட்டு கீழிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேலாக மார்க்கெட் ஏறி வந்துருச்சு. இது மிகவும் அரிதிலும் அரிதானது. அதாவது சொல்லி வச்சு ட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ளேயே போய் வருவது என்பது அரிதிலும் அரிதானது. பட் ஒரு 7-8 நாளில் இந்த சாதனை இந்த நிஃப்டி பண்ணியிருக்கிறதுனால பல கரடிகளுக்கு இன்னைக்கு தூக்கமே வராது. இந்த சமயத்தில் தடம் மாறி போன கரடிகள் இல்லாத மார்க்கெட் நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் கையில் 50,000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் எப்படி அந்த பணத்தை மார்க்கெட்டில் போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய கருத்து தெரிவிங்க. நான் ஒரு ட்ரேடர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபா கொடுத்தா நீங்கள் எப்படி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ட்ரேடராக இருக்கிறதுனால எனக்கு மார்ஜினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் அதை அதாவது ரொம்ப சேஃபாக, இவர் ட்ரேடர் தான், கண்டபடி போட்டு வாங்கி விற்று ட்ரேடிங் பண்ணுறவர் தான், இருந்தாலும் அவர் ஒரு அசட் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அதாவது கையில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி என்ன மார்ஜின் வருதோ நான் அதில் பண்ணிக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ ட்ரேடராக இருக்கிறவங்களே இவ்வளவு விவரமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவோ அல்லது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள கடைசிக்கு ஒரு 6 மாதமோ 8 மாதமோ அந்த மாதிரியாவது பங்குகளை முதலீடு எடுத்து வைக்கிறவங்க, அப்போ நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எந்த ஒரு நியூஸ்லையும் ஏறாமல் இருந்தாலும் சரி, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லையாவது அவனுக்கு லேசாக ஒரு 20% 15% ஏதாவது ஜம்ப் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை ஃபைன் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தப்பான ஒரு பங்குகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளில் எத்தனை நாள் கசப்பான நாட்களாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, இன்னைக்கு என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். அதாவது 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று, ஒருத்தர் 10,000 ஷேர்ஸ் வச்சுருக்காரு சவுத் இந்தியன் பேங்க்கில், 10,000 ஷேர்ஸ் வச்சுருக்காப்புல மிஸ்டர் தங்கவேல். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு தாங்க நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறேன், ஏன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 10,000 சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய போர்ட்ஃபோலியோவை பிளஸ்ல மாத்திருக்கு. 34 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். ஒரு காலத்தில் இந்த ஒரு வருஷத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 ரூபாய்க்கும் 35 ரூபாய்க்கும் தான் மொத்தமே இவனுடைய 10 ரூபாய் தான் விலை நகர்வு. அதுக்கு முந்தின வருஷம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சில நேரங்களில் அவன் ஒன்றுமே பண்ணல. 2024 உச்சத்தில் இப்படி தான் 34 ரூபாயில் இருந்தான்.
அதுக்கப்புறம் இறங்கினவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி பதச்சு போகிற மாதிரி 34 to 24 கீழே போயிடுச்சு. மறுபடியும் 24லேருந்து இப்போ 34ன்னு வந்திருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இன்னைக்கு தாங்க தீபாவளி, என் போர்ட்ஃபோலியோவை நெகட்டிவ்லேருந்து க்ரீனாக மாறிடுச்சு அப்படின்றார். ஸோ உங்ககிட்ட 50,000 இருந்தாலும் சரி, 5 லட்சம் இருந்தாலும் சரி, 10,000 ஷேர் இருந்தாலும் சரி, 1 லட்சம் ஷேர் இருந்தாலும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் உங்களுக்கு அந்த ஆண்டவன் அருளாலேயோ அல்ல அந்த ஸ்டாக் ப்ரைஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலேயோ எவ்வளவு தூரம் கீழே விழுந்தாலும் மறுபடியும் தன்னுடைய ஹையை கடைசிக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயாவது மீட் எடுத்தாதான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது வரும். இல்லைன்னா காலம் பூரா அப்புறம் கும்பா குட்டியாவாய் தான் உட்காந்துருக்கணும். இங்கே பாருங்க, மிஸ்டர் நாகராஜன் அப்படின்றவருக்கு, அவருக்கு இன்னுமே ரொம்ப சிறப்பான சம்பவம். அவங்களுக்காவது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வாங்கின விலைக்கு பக்கத்தில் வந்திருக்கு அந்த சவுத் இந்தியன் பேங்க். இந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத நாள், என் போர்ட்ஃபோலியோ 6 மாதமாக மைனஸ்ல இருந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா பச்சை கலர்ல மாறி இருக்கு. இதெல்லாம் எங்க சந்தோஷம் என்பது நம்மளுக்கு நிஃப்டி வெறும் 25,250 இருக்கையிலேயே இப்படி சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி கேனத்தனமா தெக்கையும் வடக்கையும் 1000-2000 பாயிண்ட் ஒவ்வொரு முறை எடுத்து பாருங்க. 1000 பாயிண்ட் இறங்குவதும், 2000 பாயிண்ட் இறங்குவதும், அப்புறம் 2000 பாயிண்ட் ஏறுவதுன்னு இப்படி பண்ணாம, இப்படி ஜிக்ஸாக்கா பண்ணாம ஒரு கட்டத்திலிருந்து மேலேயே போயிருந்தா இந்நேரம் எல்லாரும் எத்தனை பேர் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்ல. நம்ம உருப்பிடக்கூடாதுன்னே இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் டேரிஃப் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாரு. அவருடைய பிரச்சனையினாலேயே மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் எடுக்காம பயந்து பயந்து மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு பிரச்சனை அதனாலேயே பல பேர்த்துக்கு ஸ்டொமக் ஃபயர் வந்துச்சா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இவருக்கு நோபல் பரிசு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ ட்ரம்ப்போடைய மொத்த கோபமும் திருப்பி இந்தியாவை நோக்கி தான் இருக்கும். இந்த எல்லாருமே என்னைய வந்து பெரிய தூதுவன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இந்தியாக்காரங்க மட்டும்தான் நான் போகிற நிறுத்துறேன்னு 15 தடவை சொன்னேன். 15 தடவை கிடையாது 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 கிடையாதுன்னு சொன்னானுங்க. இருங்கண்ணா, உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு ஏதாவது ஒன்றை பண்ணி மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விடாமல் இருக்கணும் ஆண்டவா அப்படின்றதான் இந்த 2 நாள் நம்ம மனசில் நினச்சிக்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் பார்த்தீங்களா, நம்ம எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ரீசெண்டாக இன்னைக்கு மட்டும் ஒருவேளை பாசிட்டிவாக வாங்கியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், மேபி இந்த அக்டோபர் மாதத்தில் பாசிட்டிவாக திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியாதில்ல, 1 லட்சம் கோடிக்கு பக்கம் அவங்க விற்றா மேபி ஒரு 20,000 கோடிக்கு திரும்பி வாங்க வந்தாங்கன்னா மார்க்கெட் ஒரு 1000-2000 பாயிண்ட்டை நகர்த்தி விடுவாங்க. அப்படித்தான் இதுக்கு முன்னாடி வெறும் 20,000 கோடியை போட்டு மார்க்கெட்டை ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றி விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை அழகு போல் விற்றுக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் ஒரு 20,000 கோடிக்கு இது பணத்தை போட்டு விட்டுட்டு மார்க்கெட்டை இந்த மந்த்தினுடைய க்ளோசிங் பேசிஸில் ஓரளவுக்கு நல்லா ஒரு 1000-2000 பாயிண்ட் ஏற்றி நிஃப்டியை வந்து இருக்கிறதுலே உச்சத்துக்கு கொண்டு விட்டாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளவு நாள் எஃப்ஐஸ்னுடைய டேட்டா என்பது அனாவசியமாக இருந்தது, ஏன்னா தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இவங்க வாங்குறதுனால ஒரு 1.5 லட்சம் கோடி வித்துட்ட, ஒரு 10,000 கோடி நீ வாங்கலினா நீ என்னையா மனுஷன் அப்படின்னு நம்மளுக்கு ரத்தம் கொதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 10,000 கோடிக்கு வாங்கி நம்மளுடைய நிஃப்டியை வந்து புதிய உச்சமாக ஒரு 27,000-28,000 கொண்டு வந்து விட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான். ஸோ இத்தனை நாள் ஒரு ஊறுகாயாக இருந்த எஃப்ஐஎஸ் டேட்டா இன்னையிலிருந்து அது வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் டேட்டாவாக வாரத்துக்கு ஒரு 2-3 முறையாவது கவனிக்கப்பட வேண்டிய டேட்டாவாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த நண்பருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உதவுதா என்னன்றது பாருங்க. 1,80,000 கோடிக்கு மேலே பணம் வந்து பொதுமக்களினுடைய பணம் இன்னும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, யாருமே வந்து இன்னும் கோரிக்கையே வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அதில் ஒரு நண்பர் சொல்றாரு, அதெல்லாம் சும்மாங்க, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க, எங்கள் அப்பாவுடைய பணம் வந்து ஐஇபிஎஃப்க்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு நாங்கள் எல்லாம் அதை ரெக்கவர் பண்ணுற கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷம் சமயத்தில் வந்து நாங்கள் பாருங்கள் எப்படி கவர்மெண்ட்டினுடைய அஃபீஷியல்ஸோட போராடி இருக்கோம் பாருங்கள். ஆர்டிஐலாம் ஒரு ஃபைல் பண்ணியிருக்காருங்க 3 தடவை. மிகப்பெரிய ஒரு போராட்டம் குணம் கொண்டவராக இருப்பார் போல் மிஸ்டர் ஜெய் அப்படின்றவர். எப்படியோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 லட்சம் ஒர்த்துள்ள ஷேர்களை அவர் வாங்கிட்டார்.
எல்லாமே பெரும்பாலும் அவங்கவுங்களுடைய தலையெழுத்துப்படி தான் நடக்கும் அப்படின்னு சில பேர் இந்த ஊருக்குள்ளே பெரியவங்க இருக்கிறவங்க என்கிட்டயாவது அவனை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சில நேரங்கள் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ போடலின்னா நம்மளுக்கு ஏதாவது ஏமாற்றம் வந்துருமோ அப்படின்ற மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VBL ஸ்டாக் வந்து 380 ரூபா ரேஞ்சில் நான் எடுத்திருந்தேன், அது அங்கிருந்து ஆல்மோஸ்ட் டபுள் 670 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதே 380 ரூபாயில் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ராஜேஷ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாரு பாருங்க. இவருக்கு இப்போ மாதம் சும்மா பேசிவ் இன்கமே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வருது ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் என்பது எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்டல் செலவோ அல்லது காய்கறி செலவோ அதில் அடங்கிடும். ஸோ இவருடைய உணவுக்கு இவருக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். காலத்துக்கும் 5000 ரூபாய் பக்கத்தில் ஒரு மாதத்துக்கு பேசிவ் இன்கமே டிவிடெண்ட் மூலியமாக வருது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, இவர் ஏதாவது ஒரு பங்குகளை வாங்கினார்னா அதை விற்கிறதே இல்லை. பெரும்பாலும் அவர் எப்போ கடைசியாக வித்தனோட ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படி விற்காமல் வச்சிருக்கும் பொழுது பல பங்குகளிலிருந்து வர்ற டிவிடெண்டை எந்த பங்கு ஓரளவுக்கு சிறந்த செயல்பாட்டு இருந்ததோ அந்த பங்கில் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் இப்போ அவருடைய நோட்டில் வந்து மொத்த கணக்கு எழுதி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிடெண்ட் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதும் இந்த மாதிரி 5000 ரூபாய் நான் இப்போ எத்தனை பேர்த்தினால முடிஞ்சிருக்கு. நீங்கள் சொல்லலாம், நான் 50 கோடி அல்லது ஒரு 50 லட்சம் போட்டு வீடு கட்டினேன் தம்பி, அல்லது 20 லட்சம் போட்டு வீடு கட்டினேன், 1 கோடி போட்டு வீடு கட்டினேன், அதில் 10-20,000 ரூபா வாடகை வருது அப்படின்றது வேற விஷயம். இவர் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணலாம். சிறுக சிறுக வாங்கி 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 இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டிலிருந்தே மாதம் 5000 ரூபாய் பக்கம் டிவிடெண்ட் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறது. எப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்குகளையும் அது கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுகளையும் ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணும்பொழுது இன்னுமே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நண்பர்களே, நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு இண்டெக்ஸில் வந்து எந்த பங்குகள் லாபத்தில் இருக்குது, எந்த பங்குகள் நஷ்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடி எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. மறுபடியும் அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸுகள்லேயே தான் இன்னைக்கு மார்க்கெட் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப அதிசயமாக, சமீபத்தில் மைக்ரோ கேப் பங்குகள் கூட பெருசாக ஏறல. ஆனால் இன்னைக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் போய் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அவர் 10,000 ஷேர் சவுத் இந்தியன் பேங்க்ல வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த சவுத் இந்தியன் பேங்க் தான் இன்னைக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் நம்பர் 1ஆக டாப் கெய்னரில் வந்திருக்கு. 2வது இடத்துல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்றது வந்திருக்கு. ஏன் மிகவும் கும்பா குட்டியாகி நலிவடைஞ்சு கீழே கடந்த இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா இன்னைக்கு ஒரு 7% ஏறி இருக்கு அப்படின்னா, ஃபார்மா செக்டரில் இருந்தக்கூடிய பல செய்திகள் என்பது முடிஞ்சு இப்போ நிறைய ஃபார்மா, இங்கே பார்த்தீங்களா சிப்லா, டிவிஸ்லா, இது எல்லாமே ஃபார்மா ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் தான். மேபி அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இவனுக்கு கூட்டத்தோட கோவிந்தா போட்டுக்கிட்டு 7% ஏறிக்கிட்டான். ஸோ இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற பங்கு சமீபத்தில் செஞ்ச சாதனை என்னன்னு கேட்டால், அவன்லாம் எங்கேங்க சாதனை பண்ணியிருக்க போகிறான், அவன் கும்பா குட்டிங்க 260 ரூபாயிலிருந்து 160 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினைச்சாலும், அவனுடைய கடந்த கால வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 50% ஏறி இருக்கான். இதே 2025 ஒரு முறை 180 ரூபா ரேஞ்சில் 170 160 ரூபா ரேஞ்சில் விழுந்துட்டு 270 ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% மூவ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு முறை பண்ணி காமிச்சிருக்கான். ஸோ இந்த 2025 இது பண்ணியிருக்கக்கூடிய வேலை என்னன்னா, ரொம்பவும் வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுனால ஒரு ரவுண்டு கீழிருந்து போய் மறுபடியும் மேலேருந்து கீழே வந்து ஒரு 3 ரவுண்டு போயிருக்கான். இப்போ 4வது ரவுண்டு இவன் இன்னும் போகவே இல்லை. ஏதோ ஒரு காரணம், என்ன பிரச்சனைன்னு தெரில, 4 ரவுண்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே போனவன் தொடர்ந்து 3 மாதங்களாக கீழேயே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ஃபார்மா கம்பெனி இன்னைக்கு 7% ஏறி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் 2வது இடத்துல வந்ததுனால ஒரு சிறு மகிழ்ச்சியாக அந்த ஷேர் முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸில் இந்த சவுத் இந்தியன் பேங்க்கும் மார்க்சன்ஸ் ஃபார்மாவும்
எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு குவார்ட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் ஒரு குவார்ட்டருக்கு 322 கோடியும், மார்க்ஸ் அண்ட் ஸ்பார்மா ஒரு குவார்ட்டருக்கு 58 கோடியும், அதாவது ஒரு ஷேருக்குன்னு தானே நம்ம கணக்கு பார்க்குறோம். அப்படின்னா ஒரு ஷேருக்கு இவங்க ஒரு குவார்ட்டருக்கு ₹1.29, இவங்க ஒரு குவார்ட்டருக்கு 322 கோடி லாபம் பண்ணாலும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ஸ் கம்மி தானே வரும். ஸோ இவனோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 1.23 இருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய 2 கம்பெனிகளுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், இந்த வெபல் சோலார் அப்படின்ற கம்பெனி, விப்சால் எனர்ஜி சிஸ்டம்ன்றது சோலார் செக்டரில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி இப்போ திரும்பி லாபத்துக்குன்னு மாறி இருக்கு. உடனே நீங்கள் நிறைய பேர் மனசில் நினைப்பீங்க, ஒரு காலத்தில் ஜொமேட்டோ அப்படி தான் லாஸ் மேக்கிங்காக இருந்தான், அப்போ அவன் 50 ரூபா இருந்தான். அவன் திரும்பி என்னைக்கு லாபத்துக்கு வந்தானோ அப்போ அவன் 300 ரூபா போயிட்டான். பேடிஎம்னு ஒருத்தன், அவனு இப்படி தான் லாஸ் மேக்கிங்காக இருந்தான், அப்போ அவன் 1000 ரூபாய்க்கு விட 500 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்தான். என்னைக்கு அவன் லாபம்னு சொன்னானோ அப்போவே அவன் 1000 ரூபா பக்கத்தில் போயிட்டான். அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இதனுடைய சார்ட்டை நீங்கள் போய் பார்ப்பீங்க. அப்போ இவன் கடந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான், லாபம்னு சொன்ன ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும் பொழுது, ஆமாம் இவனு அந்த மாதிரி தான் மொச்சக்கொட்டையை தின்னா கேஸ் விடுவாங்க அப்படின்ற மாதிரி இவனு கிட்டத்தட்ட சில பேர்த்துக்கெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகிடும், சில பேர்த்துக்கு என்ன சாப்பிட்டாலும் அது செரிக்காது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு நார்மலாக யோசிக்கக்கூடிய லாஜிக்கின் படி இவன் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பும் பொழுது 2024 தொடக்கத்தில் இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 400 to 1800 ஒரு ரவுண்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் கடந்த ஒரு வருடமாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை, இப்படியே ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட்டில் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக சேஞ்சே இல்லை. காலையிலேயே இந்த டாடா கம்யூனிகேஷன் தான் பாசிட்டிவில் இருந்தால் அவனே தான் இப்போ வரைக்கும் இருக்கா. இந்த டாடா இன்வெஸ்ட்டுமே தன்னுடைய வாலட்டிலிட்டியை குறைச்சிக்குச்சு. அடேங்கப்பா, இவன் ஆடாத ஆட்டமே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த ஸ்பிளிட்டு பேஸ் பண்ணி தான் 14ஆம் தேதி எக்ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 8000 ரூபாய்களில் இருந்து 11,000 வரைக்கும் போய் மறுபடியும் 9,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நியூஸ் வந்த இடம் இது கிடையாது. அது நியூஸ் வரும்பொழுதே 7,000 11,000 வரைக்கும் அப்படித்தான் கணக்கு போயிட்டு அப்புறம் இப்போ 9,000 வந்திருக்கு. நண்பர்களே, பேங்க்குகளில் இந்த எஸ்பிஐ, பிஎன்பி போன்ற நிறைய பேங்க்குகளில் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்னு காட்டுறான். ஸோ பேங்க்குகளுமே சில நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னர்ஸில் யாருன்னு பார்க்கும்போது சில பேங்க்குகளும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பேங்க் மட்டும் சொல்லி வச்சாப்புல ஏற மாட்டேங்குதுன்னு ஒரு நண்பர் அப்பப்போ ஃபீல் பண்ணுவார். அந்த மேடம் இவன் பொய் சொல்கிறான் மேடம் அப்படின்ற மாதிரி, இவன் இவன் இது ஆக்ஷன் மேடம்னு ஒரு இதில் வரும், வெப் சீரிஸில் வரும். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பார் ஒரு நண்பர் ஒருத்தர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த யூகோ பேங்க் ஏறினா மட்டும்தான் என்னுடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எவனோ பேங்க்னு பேர் வச்சவன்லாம் ஏறுறான். ஆனால் இந்த யூகோ பேங்க்கை மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இன்னும் ஒரு 2 வருஷமாகவும் இறக்கி விடுவாங்க. எப்படி ஒரு மனுஷனால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பங்கில் இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்தது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் ஒரு அட்ராக்ஷன். அதாவது சப்ளை அதிகமாக இருந்து திடீர்னு ஒரு நாள் கேப் டவுன் ஆகி மிகப்பெரிய ஒரு கும்பா பாட்டு பாடுனது மார்க்கெட்டில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவ் சைடும் வரலாம், நெகட்டிவ் சைடும் வரலாம். அப்படி மார்க்கெட்டில் ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்பன்னா ஏப்ரல் மாதம், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஜோனுக்குள்ளேயே தான் இப்போ வரைக்கும் இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவன் பண்ண ஒரே சாதனை என்னன்னா, தன்னுடைய வீழ்ச்சியை அரெஸ்ட் பண்ணது மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, 1.5 வருஷமா இறங்கிட்டு இருந்தவன் இன்னொரு 8 வருஷம் இப்படியே போயிருந்தான்னா மைனஸ்லாம் போகுது சார்ட்டு. ஸோ அந்த அளவுக்காக உங்களை காப்பாற்றி விட்டானேன்னு பாவம் அவர் நினச்சிக்க வேண்டியதுதான். எத்தனையோ பேங்க்கு பேங்க்குன்னு பேர் எழுதி போட்டவங்களாம் 52 வீக் ஹையை உடச்சிக்கிட்டு இருக்கான். பாவம் இந்த யூகோ பேங்கை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போதான் எனக்கு பாருங்க, மறக்க முடியாத நாள்னு ஒரு நண்பர் 2 வருஷம் கழிச்சு கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த சவுத் இந்தியன் பேங்க் வாங்கின ரேட்டுக்கு நஷ்டத்துலேருந்து இன்னைக்கு நாளில் லாபத்தில் வந்திருக்குன்னு ஒருத்தர் 10,000 போட்டிருக்காரு.
இன்னொருத்தர் 50,000 ஷேர் வச்சிருக்கிறேன்லாம் போட்டிருக்காரு. இவங்க என்னமோ கடலை பருப்பி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரேட் ரொம்ப கம்மி. எனிவே, அந்த சந்தோஷமான நிகழ்வு இந்த யூகோ பேங்க்ல அந்த நண்பருக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். நண்பர்களே, முக்கியமான வேறு பங்குகள் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தது அப்படின்னா இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்ற பங்கு. இவனு இந்த 2025 ஒரு முக்கியமான ஒரு மூவ்மெண்ட் என்பது ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கானா. மொத்தமே ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டா போட்டு வந்துட்டான். 700 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் ஒரே ஒரு பெரிய ரவுண்டா போட்டுட்டு இன்றைய தேதியில 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிய ஒரு பங்காக இந்த பங்கு சமீபத்தில் ட்ரேடிங் ஆயிருக்கு. இந்த பங்கினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்காங்க. ஸோ 3-4 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் இந்த பங்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியும். இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்ற ஷேர் பிரைஸ் வந்து 964 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னுமே ஒரு முக்கியமான பங்கு இந்த பிஜிஎல் அப்படின்ற ஒரு பங்கு. காலத்துக்கும் கடந்த சில வருடங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நஷ்டமே பண்ணித்தராத ஒரு பங்கா இருந்தது. அப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு முறை 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காம மறுபடியும் லேசாக சம்பாரிச்சு கொடுத்தான். அப்புறம் ஒரே நாளில் அவனை பிடிச்சி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பார்க்குறியா அப்படின்னோடனே நாங்கள் பார்க்க மாட்டோம்னு நம்ம சொன்னாலும் அங்கே ஒன்றும் வழி இல்லை. ஒரே நாளில் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கொண்டே உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா 500க்கும் 600க்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து இன்னைக்கு தொட்டு இன்னைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் கொஞ்சோண்டு ரெக்கவரியான பங்குகளில் இந்த பிஜிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு 586 ரூபாயில் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நான் இந்த ஆஸ்பத்திரி ஷேர்ஸில் ஏதோ டென்டல் ரிலேட்டடான பங்கு தான் சமீபத்தில் ஏர்லின்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ இந்த அகர்வால் ஐ அப்படின்ற அதுவும் ஒரு ஆஸ்பத்திரி கம்பெனி தான், கண் ஆஸ்பத்திரி அப்படின்ற மாதிரி அகர்வால் ஐன்னு வருது. அப்போ அது கண் ஆஸ்பத்திரி தானே. அவங்களுடைய வருமானம் என்பது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 30 கோடி 40 கோடி. ஆனால் அவங்க growth காமிச்சிருக்காங்க. 2023 இருந்த அவங்களுடைய வியாபாரம் என்பது இப்போ 2025 ஜூன் குவார்ட்டரில் 38 கோடின்னு கொஞ்சம் வளர்ச்சியாக தான் காமிச்சிருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் என்னன்னு தெரியல. அதான் இங்கே பாருங்க, இனிமேல் உலகத்தில் பெரிய லெவலில் பணம் யார் சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாம் இப்படி வந்து குமிஞ்சு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பூரா இந்த இடத்துல பூரா ரிப்பேர் ஆகி போயிருமா, போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கடான்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கழுத்தில் நடு முதுகெலும்பில் கை வச்சுக்கிட்டு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறான்னு அதுக்கு பயந்துட்டு சரி போய் ஃபிசியோதெரப்பியில் எந்தையாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 கிளைண்ட்டை பார்த்தா கூட ஒரு கிளைண்ட்டுக்கு 500ன்னு போட்டால் கூட 2500 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்த்த பார்த்தா கூட அது ஒரு 25,000 ரூபா வருமானமாச்சு. ஸோ அந்த ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக ஒரு மிக அட்வான்ஸ்டு சும்மா ஒரு 5,000-10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு ரூமை பிடிச்சி போட்டுட்டு இந்த ஃபிசியோதெரப்பி படித்தவங்கெல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னாவே அது பெரிய ஆளாக இப்போ உருவாயிட்டு வருது பிஸ்னஸ். அப்புறம் கண்ணு கண்டிப்பாக கும்பா பாடும். ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கலான்ட்டு போகையில் அது ஒரு மணி நேரம் நம்மளை உட்கார வைக்கிது அப்படின்னா அது கண்ணு சோறு உடஞ்சிருது. அதனால் கண்டிப்பாக இந்த ராமேஸ்வரம் கிடையாது, இந்த சாலேஸ்வரம் பாங்க, சாலேஸ்வரம் அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கண்ணு வீக்காகி வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஸோ ஹெல்த் கேர் அப்படின்றதான் இப்போ எதிர்காலத்தில் ரொம்பவுமே இதாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப நாள் வந்து இந்த அகர்வால் ஐ ஷேர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தா கடந்த ஒரு 10-15 நாளாக என்ன நினச்சான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்து தன்னுடைய வாழ்நாள் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். வேற எதுவும் சுவாரஸ்யமான தகவல் இல்லைங்க நண்பர்களே. இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற பங்கு தான் காலையில் கும்பா குட்டியாக இருந்தான் ஸ்மால் கேப்பில். அதுக்கப்புறம் எலிகான் அப்படின்ற ஒரு பங்கு வந்து அவன் 7.5% இறங்கி அவன் இன்னைக்கு டாப் லூசராக இருக்கான் ஸ்மால் கேப்பில். ஆனாலும் என் மனசில் ஒரு ஓரத்தில் ஈரமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன அனுதாபம் என்பது என் மனசில் ஒரு ஓரத்தில் இருக்குது. என்னை யாராவது கிண்டல் பண்ணி மெம்மி போட்டீங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் நினச்சிட்டு இருக்காரு. எந்த நாட்டிலேருந்து அதிகமாக மெம்மி போட்டாங்களோ அவனுக்கு நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரே என்னன்றது தெரியல. எனிவே அவருடைய எஃபர்ட்டுக்கு ஒரு நோபல் பீஸ் கிடைக்கல அப்படின்றது ஷாக்கிங்காக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.